சிவகங்கை சிக்ஸர்ஸ் பேட்டிங், மரோமங்கலம் எஸ்எஸ்சி பவுலிங். 6 ஓவர் மேட்ச் இது. 4 பவுலர் மினிமம் யூஸ் பண்ணோம். பவர் பிளே இல்லை, ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. சிவா டு பிரபு ஃபர்ஸ்ட் பாலிங்க. மிகப்பெரிய ஒரு சரிவு. அந்த அணியின் கேப்டன் ஸோ விக்கெட்டை பெருசாக மெயின் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமும் ரொம்ப டாமினேட்டிவான டீமு. ஸோ 2 பேருக்கு மேட்ச்ன்றப்ப பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சிவகங்கை சைடு ஃபுல்லாக இவங்க ப்ரைஸ் போடுறாங்க, அது மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக இவங்க ப்ரைஸ் போடுறாங்க. ஸோ 2 பேர் மோதிரப்போ நல்லாயிருக்கும் மேட்ச்சு. தேர்ட் பாலிங்க. போன பால் ஒரு வைடு, ரீபாலிங்க. உயர்த்தி அடிக்காது நான்கான வாய்ப்பு. அற்புதமான ஒரு தடுப்பு இருந்தாலும் 4 லாஸ்ட் 3 மோர். சிறப்பானது ஒரு மட்டை பணி. 2 ஓட்டங்கள் பெருமா. சோ போலிங்கான வாய்ப்பு, 2 ரன்னுக்கான வாய்ப்பு கூட. விக்கெட் அவுட் கொடுத்தாரு. நல்ல ஃபீல்டிங், கரெக்டான இடத்துல அடிச்சாரு. விளைக்கிறார் பிரபு. ஏன் என்று தெரியவில்லை. 2 ரன்களுக்கு ஆசைப்பட்டு பண்ணேன். ஏன்னா முதல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல அடிக்கல, செகண்ட் எண்ட்ல அடிச்சு யாராவது ஏன் என்று தெரியவில்லை. மணி ரன் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை பிரபு ரன் அவுட் பண்ணாங்க. இதை சூசைட் தான். நல்ல ஃபீல்டிங். ரன் அவுட் பால் ஒரு வைடு. சோ லாஸ்ட் 2 பாலிங்க, ரீபால். அற்புதமாக ஆப் திசையில் செலுத்தி ஆடினார். அது எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். 2 ஓட்டங்கள் ஆகுமா? ஐயோ, 3வது ரன் அவுட். 3 விக்கெட்டுமே ரன் அவுட். 6 ரன்கள் முடிவடைந்த வேளையில் ஒரு ஓவர் தான் 3 விக்கெட், 3 வைடு. பேசவே விட மாட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் கவி உள்ள லாஸ்ட் 1 பால் மோர். ஸோ 1 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 12, 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க சிவகங்கை சிக்ஸர்ஸ். 1 ஓவர்கள் நிறைவு பெற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 12, 3மே ரன் அவுட் தான். ரெட் சேர்க்கை சிறப்பு. ஸோ ஸ்கோர் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் மெயினான 3 பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த போட்டியில் நாம் அதிகப்படியான பவுண்டரி டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது 60 மீட்டர்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசு தான். அடுத்தபடியாக லெக் சைடு ஆஃப் சைடு ரெண்டுமே பெருசு. கைவசம் பந்து செல்ல ஸ்ட்ரைட்டும் பின்னாடி தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. கரெக்டாக முனையில் கவி பிரசாத் டு கவி ஃபர்ஸ்ட் பாலிங்க. கவர் திசையில் உருட்டி அடி. ஸோ நியூ பேட்ஸ்மேன் முனைக்கு தள்ளப்பட சதீஷ் உள்ள. ஸோ அவர் கிரீஸில் இருக்க வரைக்கும் பெரிய ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். செகண்ட் பால், வெளியிலிருந்து உள்ள வந்த யாக்கர் டெலிவரி செம்மையா இருந்துச்சு இந்த பால் பார்க்கவே. தேர்ட் பால், பால்ல சம மூமெண்ட் இருக்கு, ஸ்விங் மூமெண்ட், பேஸ் இருக்கு, ஸ்விங் இருக்கு, சுத்தமா டைமிங்கே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா வேகம் போட்டுக்கிட்டு இருக்காரு. முதல் 3 பால்ல 1 ரன் வந்திருக்கு. 4th பாலிங்க. சதீஷ் அவருக்கு ஏற்ற பாலை மட்டும் அடிப்பார், மற்ற பாலை தெளிவாக கீழே சிங்கிள் ஆடுவார். அவர் வச்சு 3 பால் இங்கே டாட் பால் போட்டிருக்காரு. ஐயோ, சரியான பால். நான் சொன்னேன்ல, அவர் கை போறது இங்கேயோ ஆனா பால் போறது இங்கேயோ. செம்ம இன்ஸ்விங் மொமெண்ட் இருக்கு பால்ல. சுத்தமா இன்னைக்கு சதீஷ்க்கு ரிதமே செட் ஆகல. மாதிரி லேசியாவே இருந்தாரு. பேட்ல ஒட்டல சுத்தமா. டைமிங்கும் இல்ல, நல்லா பேஸ் இருக்கு. அதன் காரணமாக செம்மையா ஓவர் பண்ணிருக்காரு பிரசாத். ஸோ சர்ப்ரைசிங்கா இருக்கு. இன்னும் மண்டை விட்டு பிரவீன் இருக்காம இருக்காங்க இன்னும் உள்ள. இதையும் டாட்டாக வீசுவார். ஸோ குரு நல்ல பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 பால் மோரிங்க, நல்ல ஓவர் போட்டே தெரியல, டக் டக் போட்டாப்ல. ஓய்யோ, பதம் பார்க்க இல்ல பூந்துருச்சு பந்து 2 காலுக்கு நடுவுல. ஏன் என்று தெரியவில்லை. செட்டில் ஆயிட்டு ஆடி இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா 7 4 விக்கெட் செய்துள்ளார். 1 ஓவர் ஒரே ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட். 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 13, 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ விக்கெட் போற ஃப்ளோவை நிறுத்துறதுக்கு தான் குருவை இறக்கிருப்பாங்க முன்னாடி.
அவர் வந்துட்டு கொஞ்சம் பேட்டில் செட்டில் ஆகிட்டு ஆடி இருக்கலாம், விக்கெட்டை ஸ்லோ சிறுக சிறுக பண்ணிருக்கலாம். வந்த இருக்கும் உடனே பந்துகளில் வெற்றி அடிக்க போய் புள்ளிகளை அவுட் ஆயிருக்காரு. சேகரித்தால் மட்டுமே 13 ரன் ஒரு தவறான மூணு சேகரித்தால் மட்டுமே முடியும். ஸோ நியூ பாலர் பழனி வந்திருக்காரு உள்ள. ஸோ எனக்கு தெரிஞ்சு கவிதா அந்த மேட்சை ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு போவார்னு நினைக்கிறேன். போன பால் ஒரு வைடு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரீபாலிங்க, வெல் பிளே. அற்புதமான ஒரு பந்து வீச்சு. ஆளே இல்லைங்க, ஆப்ட் செய்ய செல்ல அது எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். ரன் ஓடல. இதுக்கப்புறமும் ரன் அவுட்ல விக்கெட்டை லூஸ் பண்ணணும்னு நினைக்கல. நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் உள்ள. செகண்ட் பால், தேர்ட் பால், லாஸ்ட் 3 மோர். தவறான பந்து. 2 இந்த பக்கம் போனா, பின்னாடி போனா. ஸோ அந்த கிரீன் கிராண்டட் 2. ஸோ இங்கே ரெட் கலர் ஃப்ளாக் இருக்குல்ல, இதுக்கு அந்த பக்கம் போனால் தான் 4. ஸோ அதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக 2. அந்த எல்லோ ஃப்ளாக் வரைக்கும் 2 தான். லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் நினைக்கிறேன். நல்ல டேக். அதை லாபகமாக பிடித்து விக்கெட் என்ற முறையில் லைன்லேயே பிடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா வெளியே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 19. 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் மண்டவட்டு பிரவீன் உள்ள, அதே மாதிரி நியூ பவுலர் இன்பா உள்ள. 4th ஓவர். ஸோ கடைசி ட்ரஸ்டபிள் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன், பெரியார் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் கேப்பில் போயிருக்கு. 2 அங்கே. பிரவீன் பெரியார் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கிராண்டட் 2 இங்கே. அதே மாதிரி இன்பா தெளிவாக யாக்கர் போடக்கூடிய பவுலர். ஸோ பார்க்கலாம் யார் யார்கிட்ட மாற்றான்னு. ஸோ ஒரு எண்டில் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு எண்டில் கவி விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணி எண்டை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவர் வேலை அவர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. தேர்ட் ஒன் லாஃப்லி யாக்கர். இப்போ தான் சொன்னேன் தெளிவாக யாக்கர் போடுவாருன்னு. எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு அந்த யாக்கரை. லாஸ்ட் 3 மோர். வெல் பிளேட். போயிருக்கு. பவுண்டரி. வித்து கொடுத்தாரு அந்த பால் அடிச்சாரு கரெக்டாக. அதுவும் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு கரெக்டாக. லாஸ்ட் 2 மோர். அகைன் தவறான பந்து. ஐயோ கையில் விழுந்திருக்கு. கையில் விழுந்து வெளியே விழுந்திருக்கு. 6ங்க. ஸோ பேக் டு பேக் தவறு பண்ணியிருக்காரு. போன பால தான் குத்தி போட்டு அடி விழுந்துச்சு. அகைன் மறுபடியும் அடிச்சு போட்டிருக்காரு. அதை கரெக்டாக கேப்பில் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 1 மோர். ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வருவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓய்யோ சரியான பால். ஸ்டிக்கு மேல வந்துச்சு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு இன்பாவிடமிருந்து வெரி க்ளோஸ் டு ஸ்டான்ஸ். சோ 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 32. 6 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க சிவகங்கை சிக்ஸர்ஸ். பாட்டிமாமா அவர்கள் 6 ஓட்டங்களை பெற்றுள்ளார். சோ அகைன் 2வது ஓவர் போட்ட பிரசாத், 5வது ஓவர் போட பிரசாத் டு பிரவீன். ஓய்யோ சிறப்பான ஒரு பந்து வீச்சு. இன்னும் அதே மூமெண்ட் இருக்கு. ரிஷன் கிறிஸ்னோவா கண்டிப்பாக இந்த சோ கவி பிரவீனை புல் பண்ணிட்டு இருக்காரு. எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்க கூடாதுன்னு. சிங்கிள். பிரசாத் ஓவரில் சுத்தமாக டைமிங்கே இல்லை. ஃபுல் பேஸ் ப்ளஸ் இன்ஸ்விங் ரெண்டுமே இருக்கு. பார்க்கலாம். லாஸ்ட் 3 மோர். ஐயோ சிறப்பான ஒரு பேட்டிங். மேலும் ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. லெக் பைல லாஸ்ட் ஒன். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அதை அற்புதமாக 2ஆக மாற்றுவார்களா? 2வதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக நிறைவேற. 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 41. 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸர்ஸ், சிவகங்கை சிக்ஸர்ஸ். லாஸ்ட் 1 ஓவர் இருக்கு, அது போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷாட் உயர்த்தி அடித்தாரது. கேட்சிற்கான வாய்ப்பு. செம்ம கேட்ச். நல்ல சிறப்பான ஒரு பிடி. சோ பாலே கவர்வா தான் போச்சு. அற்புதமான ஒரு பிடி. அந்த காட்டா கெஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் பிரதாப் உள்ள. லாஸ்ட் 5 பால்ஸ் மோர். செகண்ட் பால். டீசெண்டாக எண்டு மாற்றிருக்காரு. ஸோ உள்ள செட்டாக இருக்க பேட்ஸ்மேன் பிரவீன், அதனால எண்டு மாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ 2 ரன்னு மிஸ்ஃபீல்டு. சான்ஸ் ஃபார் 3 இங்கே. இந்த மாதிரி 1 ரன் 2 ரன்ல தான் மேட்சே மாறும். ஸோ இதெல்லாம் வந்து அசால்ட்டாக நம்ம விட்டோம்னாலே நம்ம மேட்சை கொஞ்சம் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ 6 எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பெரிய ஷாட். எங்கோ போயிட்டு பால். சரியான ஷாட்.
ஸோ அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து தரமான ஒரு வைட் ஆக்கர், பர்ஃபெக்ட் கம்பேக். அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வைட் ஆக்கர்லாம் போட்டா உண்மையிலே ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்பார்க்கிற பால் அவர் என்ன பண்ணுவாருன்னு பாப்போம். தரமான ஒரு கம்பேக்கிங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ். லாஸ்ட் 2 more. ஒன்று பண்ணிக்கும். பேட்ல பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. அடிக்க அது தரையோடு வர எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். ரன்அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 6 ஓவருக்கு 52 ஆடி இருக்காங்க. 53 ரன் அடிச்சா மரமங்கலம் ஏசிசி வின் பண்ணுவாங்க. டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட் தான் சிவகங்கை சிக்ஸர் பொறுத்த வரைக்கும். ஸோ கடைசி ஓவர் வரைக்கும் ஸோ பார்க்கலாம். ஸ்டே டியூன். ஸோ மரமங்கலம் ஏசிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாத் அண்ட் பழனி. அதே மாதிரி சிவகங்கை சிக்ஸர்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் கவி. 6 ஓவர் 53 ஆடணும். ஸோ கம்பல்சரி 4 பவுலர் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, பவர் பிளே இல்லை. ஃபர்ஸ்ட் பால் டைமிங் இல்லை, ஃபுல் பேஸில் ஒரு பால். இது டாட் பால், சாரி சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பழனி. போன பால் ஒரு வைட் அலவுடிங்க. 4th பால் வெல் பிளேட். அற்புதமாக ஆஃப் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து. மிஸ்ஃபீல்ட். சான்ஸ் ஃபார் 3 இங்க 3 ரன் போட்டாங்க இங்க. ஸோ 1 ரன்னா 3 ரன் ஆக்கியிருக்காங்க. அவங்கள மாதிரி இவங்களும் மிஸ்டேக் பண்றாங்க. லாஸ்ட் 2 நினைக்கிறேன். ஓய்யோ, அருமையாக வீசப்பட்ட பந்து. ஸோ பேட் அட்வான்ஸாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு பேஸ் இல்லை இந்த பால்ல. குத்துனதுக்கு அப்புறம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பால். ஸோ 1 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 10. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு குரு வந்திருக்காரு. சர்ப்ரைசிங்லி குன்னத்தூர் விஜய் இன்னும் ஓவர் போடல. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். செகண்ட் ஓவர் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். விஜய்கிட்ட கொடுத்துருக்காங்க. சாரி, குருட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட் ஆஃப் த பிளான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ போன பால் ஒரு வைடு. ஃபர்ஸ்ட் பால் ரீபாலிங்க. நல்ல பேஸ் இருக்கு பால்ல. சரியான முறையில் 6. ஆமா, பாட்டம் எட்ஜ்ல பட்டுச்சான்னு தெரியல. இந்த பால் ஷாட் பிரசாத். ஸோ கவி ஒரு பாலுக்கு உள்ள பேசிட்டு இருக்காரு. அவங்க டீம் கிட்ட அவரோட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பிளேயர் அவர். எல்லா பாலுக்கும் மேட்ச்சில் இருக்கார் அவர் உள்ள. 6 போனாலோ 4 போனாலோ வைடு போனாலோ பைஸ் ஓனாலோ ஓவர் த்ரோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிளேயர்ஸ் வந்து கூலாகவே வச்சுருக்காரு அவர். ஸோ யாரையுமே எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் தேவை ஒரு டீமுக்கும். யாருமே ப்ரெஷராக ஃபீல் பண்ண வைக்கல அவர். நியூ பேட்ஸ்மேன் பூஞ்சத்தி சிவா உள்ள. லாஸ்ட் 2 more. பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க இங்க. கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. நியூ பேட்ஸ்மேன் சுண்டு வந்திருக்காரு. பெரிய ஷாட் ஆடுற பேட்ஸ்மேன் இறக்கி விடல. கீழே ஆடுற பேட்ஸ்மேன் இறக்கி விடுறாங்க. ஸோ கீழே ஏன்னா பெரிய அவுட் ஃபீல்டு இங்க. ஸோ கீழே ஆடி எடுத்துடலான்ட்டு லாஸ்ட் 1 நினைக்கிறேன். அருமையாக லெக்ஸியை கட் செய்யப்பட்ட பந்து. இரண்டாவமா லாஸ்ட் 1 more. லெஃப்ட் திரும்பிட்டாரு. வைட் கொடுக்கல. அற்புதமான ஒரு 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர். இன்னும் 24 பால் இருக்கு. 32 மற்ற வீச்சாளர்களையும் அதிரடிச்சாளர்களையும் இளம் பந்து வீச்சாளர்களையும் சுண்டு ஒரு நல்ல பேட்ஸ்மேன். மேக்ஸிமம் டாட் பால்ஸ் விட்டு நான் பார்த்தது இல்ல. கீழே புறக்கிடுவாரு 1 2ன்னு. அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓவரில் எக்ஸ்பெக்ட் பண்ண விஜய், குன்னத்தூர் விஜய், அவர் தேர்ட் ஓவருக்கு வந்திருக்காரு. ஸோ மேபி இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த பிளானாக இருக்கலாம். இங்கேருந்து மேபி மேட்ச் திரும்புறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஓவர் அவர் பிடிச்சி போட்டார்னா கண்டிப்பாக மேட்ச் ப்ரெஷராக போக சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஓவர் பார்க்கலாம். இந்த ஓவருக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் உள்ளே வச்சிருக்காங்க மரமங்கலம் ஏசிசி. ஸோ பார்க்கலாம். பால் வெல் பிளேட். சிங்கிள். செகண்ட் பால்
ஆளுக்கான வாய்ப்பு. சிறப்பானதொரு 4. லாஸ்ட் 2 more. சிறப்பானதொரு பந்து வீச்சு. ரெண்டு கால நடுவுல வந்துருக்கு. செம்ம இன்ஸ்விங் இந்த பால்ல. ஏமாற்றி சிங்கிள். லாஸ்ட் ஒன். சிறப்பானதொரு பந்து வீச்சு. அற்புதமான ஒரு மட்டை வீச்சு. ஒரு பால் டாட் பாலிங்க. 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 29. 23 மாற்றணும். 3 ஓவர் இருக்கு. 23 ஆடணும். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 ஓவர்ல கவி போடுவாரு. இன்னொரு ஓவர் விஜய் போடுவாரு. அட போங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு ஓவர் நியூ பாலருக்கு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 ஓவரையும் அவங்க கீழே தான் ஆட போகிறாங்க. எவ்வளோ ரன் ஷார்ட் ஆனாலும் லாஸ்ட் ஓவர் பிடிச்சி அடிச்சிக்கலான்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாக பேட் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. இட்டுக்கே அவர் போல கீழே ஆடிட்டு இருக்காரு தெளிவா. ஃபர்ஸ்ட் பாலிங்க பழனி 2 பால் டாட் விட்டாலும் அடுத்த பால் பெரிய ஆர்டிகல் பேட்ஸ்மேன். ஸோ அந்த பக்கமும் நீங்க யோசிக்கணும். டாட் பால் ஷாட் செம்ம ஹைட்டா போயிருக்கு. அது எத்தனை கேட்சுக்கான வாய்ப்பும் கூட. கேட்ச் டிராப் அங்க. சோ விண்ட் இருக்கு அந்த சைடு, மிஸ் பண்ண முடியல. லாஸ்ட் 2 more. அற்புதமாக அடிக்க எத்தனை ஓட்டங்களுக்கு வாய்ப்பு. இரண்டாவது ஓட்டத்திற்கான வாய்ப்பு. ஒருமே எடுத்தா அதுவும் நிறைவேற 2 ஓட்டம். எப்பவுமே இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் ரொம்ப சொதப்புறாங்க என்னன்னு தெரியல. நிறைய சான்ஸ் இருந்துச்சு சிவகங்கை சிக்ஸருக்கு ரன்ஸை குறைக்கிறதுக்கு. கவி தனது ஒவ்வொரு பந்துகளையும் பாலையுமே வந்து சிறப்பாக செயல்படுத்தினாலும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிறு சிறு கவன குறைவு. லாஸ்ட் 1 பாலிங்க 4வது ஓவர்ல நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து அம்பேரிடம் முறையீடு. செம்ம இன்ஸ்விங் நிராகரிக்கப்பட லெக் ஸ்டிக் மேல வந்துச்சு. அதனால சோ 4 ஓவர் முடிஞ்சு மறுபடியும் 34. விஜயின் கைக்கு பந்து செல்ல 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஆடும் முறை என்ன செய்வார்கள்? அகைன் விஜய் வந்திருக்காரு 5வது ஓவர் போட. 2 ஓவர் இருக்கு, 17 ஆடணும். அற்புதமாக வீச விஜயின் தாக்குதல். போன பால் ஒரு வைடு, ஃபர்ஸ்ட் பால் ரீபாலிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவர். டூவிங்க. இந்த ஓவர் விஜய் பிடிச்சி கொடுக்குறது தான் லாஸ்ட் ஓவர். அவர் போடக்கூடிய நியூ பவுலருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஓவரில் அவர் மேக்ஸிமம் டாட் பால்ஸ் போட்டால் தான் கடைசி ஓவர் கொஞ்சம் கூட இருந்து அடிக்கிறாங்க. கடைசி ஓவருடைய பவுலர் வந்து கொஞ்சமாவது செகண்ட் பால் லவ்லி வைட். தேர்ட் பால் ஒரு டாப் எட்ஜ். எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். நல்ல கேட்ச். அற்புதமான ஒரு கேட்ச். சமகேஷிடமிருந்து நல்ல சிறப்பான ஒரு கேட்ச். ஸோ லாஸ்ட் 2 பால்ஸ் இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் சிவா உள்ள. ஸோ இங்கே ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். முதல் 4 பால்ல 4 ரன்ல போட்டிருக்காரு. ஸோ இன்னும் 13 ரன் அடிக்கணும் 8 பாலுக்கு. லாஸ்ட் 1 பால் ஷஹா. ஐயோ வெளியே போயிடுச்சு. ஸோ மச் நீடட் ஷாட் வந்திருக்கீங்க. கொஞ்சம் வித்து கொடுத்தாரு. யாக்கர்ல இருந்து ட்ரை பண்ணாரு, கொஞ்சம் முன்னாடி விழுந்துருச்சு. ரொம்ப ரொம்ப க்ளோஸ், கைக்கு க்ளோஸ். கொஞ்சம் இந்த மாதிரி டைம் 7 பாலுக்கு இத்தனை அப்படின்றப்போ நான் சொல்லுவேன் அடிக்கடி இந்த மாதிரி மேட்ச் பால் சொல்றதுக்குள்ள அவர் கமெண்ட்ரி பண்ணிட்டே இருக்காரு, நம்மள பேச விட மாட்டாரு. ஸோ மேட்ச் பால் நான் சொல்லியிருப்பேன், அதை வந்து 6 அடிச்சிருக்காரு மேட்ச் பாலை. ஸோ 6க்கு 7 அடிக்கணும். இப்போ 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் கரெக்டாக 46. மைதானத்தில் லாஸ்ட் ஓவர் போறதுக்கு பிரதாப் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் முயற்சி கண்டிப்பாக இருக்கும். ரன் அவுட் அங்க. செகண்ட் பால் அற்புதமான பந்து வீச்சு. நல்ல ரன்னிங். பந்துகளில் 5 ஓட்டங்களை எடுத்தால் ஸோ நியூ பேட்ஸ்மேன் தலையடி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாட் பால் போட்டாங்க கண்டிப்பா பிரஷர் ஆகி சுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 4க்கு 5. குட் ஷாட். கேப் போயிட்டு இருக்கு. நல்ல ஃபீல்டிங் குரு அங்க. குருவிடமிருந்து நல்ல ஒரு த்ரோ கேட்காம கண்டிப்பா ரன் அவுட் கொடுத்திருக்காரு அம்பயர். நல்ல சிறப்பான ஒரு காப்பாளர். சிறப்பான ஒரு தடுப்பாளர் குருவோட த்ரோ. குருவிடமிருந்து நல்ல ஒரு சீமையிலே தலை சிறந்த 2 அணிகள் மோதிக்கொண்டிருக்கிறது. நியூ பேட்ஸ்மேன் இன்பா உள்ள முதல்
3 பாலுக்கு 4 அடிக்கணுங்க. இங்கே 2 பேர் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க மாறி மாறி 2 மைக் வச்சு. ஸோ ஃபீல்டிங் மாற்றிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, மேட்ச்சில் இருக்காங்க. 3க்கு 4 அடிக்கணும். ட்ரா ஆனால் சூப்பர் ஓவர். வெல் பிளே. சிங்கிள். ஸோ 2 பால் இருக்கு, 3 ரன் அடிக்கணும். இந்த பால் மேட்ச் பால் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்க்கலாம். மேட்ச் ட்ரா ஆனால் சூப்பர் ஓவர். ஐயோ அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு, 4 போயிடுச்சு. ஸோ மேட்சை வின் பண்ணிட்டாங்க. வெற்றியை உறுதி செய்து நல்ல பிளே. கிரிக்கெட் கிளப் நடத்தும் 2021ஆம் ஆண்டுக்கான இந்த 30,000 தொடரில் வெல் பிளே. இறுதிக்கு நுழைந்தது. ஹார்ட் லக் சிவகங்கை சிக்ஸர்ஸ். வெற்றி பெற்ற மரமங்கல மணியனருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உள்ளூருக்கு வாழ்த்துக்கள். நல்ல மேட்ச். இந்த மாதிரி நல்ல மேட்சஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவகங்கை சிக்ஸர் அணியினர் இன்னும் 2 செமிஃபைனல் ஃபைனல் மேட்ச் இருக்கு. 11 ஆட்டக்காரர்கள் தயவு செய்து ஸ்டே டியூன். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.